ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நுகேகொடை கூட்டத்துக்கு அரசாங்கம் எவ்வித இடையூறும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார். நுகேகொட கூட்டத்தை சீர்குலைக்க அரசாங்கம் சதி செய்ததாக கூட்டு எதிர்க்கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐஸ்லாந்தின் கனவு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சிதைந்துவிட்டார் என்பதை நுகேகொட கூட்டம் வெளிப்படுத்தியது. ரணில் மற்றும் மஹிந்த போன்றவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டனர். எனவே அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்தவர்களை மீண்டும் உயிர்த்தெழுப்ப முடியாது என மேலும் தெரிவித்தார். பசில் ராஜபக்ஷ வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் ஆஜராவதை தவிர்க்கிறார் என்று பலத்த சந்தேகம் இருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ ஆவணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தறையில் உள்ள பிரவுன் ஹில்லில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்குவதற்கு சட்டவிரோதமான வழிகளில் பெறப்பட்ட 50 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் போதே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம இவ்விடயங்களை தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ உட்பட 4 பேர் இந்த விடயம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். முதல் மற்றும் இரண்டாவது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான போதிலும் பசில் ராஜபக்ஷ மற்றும் 4வது சந்தேக நபரான அயோமா கலபதி ஆகியோர் ஆஜராகவில்லை. பசில் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா தனது கட்சிக்காரர் இடது பக்க சியாட்டிகா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என்றும் கூறும் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார். எனினும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் விழுந்ததால் ஏற்பட்ட கழுத்து காயம் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தன என்றும் ஆனால் எக்ஸ்ரே அறிக்கைகளில் எலும்பு முறிவுகள் எதுவும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பசில் ராஜபக்ஷ 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று கடந்த செப்டம்பர் 14 அன்று வழங்கப்பட்ட மருத்துவ பரிந்துரையை மீறி அவர் நவம்பர் 18 முதல் 21 வரை பயணம் செய்ய விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் ரத்து செய்துள்ளார் என்பதையும் அவர் மன்றில் வெளிப்படுத்தியுள்ளார். பசில் ராஜபக்ஷ உதவியுடன் பயணிக்கக்கூடியவர் என்றும் சிறப்பு இருக்கை அல்லது ஆக்சிஜன் ஆதரவு தேவையில்லை என்றும் விமான நிறுவனத்தின் மருத்துவ அனுமதி படிவம் குறிப்பிடப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது மருத்துவ கோரிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து மேலும் கேள்விகளை எழுப்புவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ஷவின் சட்டக்குழுவை ஒரு விரிவான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் இணங்க தவறினால் பிணையை ரத்து செய்வது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராவதை உறுதி செய்யுமாறு பிணைத்தாரர்களுக்கும் உத்தரவிடப்பட்டது. இவ்வழக்கு 2026 மே 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளுக்கிடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியிடம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்வைத்த கோரிக்கைக்கு அமையவே அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நீதி அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், மத விவகார அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் உட்பட விசாரணைகளுடன் தொடர்புடைய உயர்மட்டத்தினரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது 3 பிரதான விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள், வழக்குகள், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகள் உள்ளிட்டவை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பது முதன்மை காரணியாக அமைந்திருந்தது. அதற்கமைய ஓரிரு வாரங்களுக்குள் இதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு விரைவில் குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை. எனவே விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையாவது நிறைவேற்றப்படும் என்றும் நம்புகின்றோம். 2வது காரணி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகும். அது மாத்திரமின்றி அந்த அறிக்கை மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கின்றோம். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தமையால் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் விசாரணைக்கு
உட்படுத்தப்படவில்லை. எனவே அந்த அறிக்கையை முறையாக மதிப்பாய்வு செய்து குற்றப்புலனாய்வு பிரிவு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கை மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அடுத்த பிரதான காரணியாகும். விரைவில் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இம்மூன்று காரணிகள் தொடர்பில் நாம் ஓரளவுக்கு வெற்றிகரமான பதில்களை பெற்றுள்ளோம். மேலும் சிங்கள மற்றும் தமிழ் அடிப்படைவாத குழுக்கள் சில தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் சில முஸ்லிம் அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் சில அமைப்புகள் மீதான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் பாரதூரமான விடயமாகும். தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் மத மற்றும் இன அடிப்படைவாத குழுக்கள் நேரடியாக தாக்கம் செலுத்துகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் உள்ளடங்களாக மேலும் பல சந்தர்ப்பங்களில் இவை அடிப்படை காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த அடிப்படைவாத குழுக்கள் தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலாகும். நாட்டில் மீண்டும் இதுபோன்றதொரு சமூக கொலை இடம்பெற இடமளிக்க முடியாது. அடிப்படைவாதங்களால் நாட்டை பலவீனப்படுத்த மீண்டும் ஒருமுறை இடமளித்துவிடக் கூடாது என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் அப்போதைய உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவை உயர்ஸ்தானிகருக்கு வரவழைத்து 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணத்திற்காக 16.6 மில்லியன் ரூபாய் செலவு தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு சென்ற குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குழு கடந்த திங்கட்கிழமை முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. ஏனெனில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட போது சரோஜா ஸ்ரீசேன இங்கிலாந்தில் உயர்ஸ்தானிகராக பணியாற்றியிருந்தார். 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உயர்ஸ்தானிகர் பதவியிலிருந்து அவர் விலகிய போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இன்னும் இங்கிலாந்தில் வசித்து வருகின்றார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பிதழை வழங்கியது யார்? இந்த அழைப்பு உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா? உயர்ஸ்தானிகர் ஆலயம் இராஜதந்திர வழிகளை முறையாக பயன்படுத்தியதா? அழைப்பின் நம்பகத்தன்மையை உயர்ஸ்தானிகர் ஆலயம் சரிபார்த்ததா? இந்த வருகை ஒரு உத்தியோகபூர்வ வருகையாக மற்றும் ஜனாதிபதி இங்கிலாந்து வந்ததிலிருந்து அவர் புறப்படும் வரை உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்ன சேவைகளை வழங்கியது என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் உயர்ஸ்தானிகரை தவிர அப்போதைய துணை உயர்ஸ்தானிகர் மனோரி மல்லிகாராட்சி மற்றும் பிற அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் விசாரணைகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மக்களின் ஜனநாயக உரிமை என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் வர முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர். அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்பட்டது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களாகின்றது. இறந்த தங்களுடைய உறவினர்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும். பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்றார். இதேவேளை உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்குள்ளது. எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் முன்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.